நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, பை பாய். நீ ரெடியாக தான் இருக்காம இப்போ அவுத்துட்டா வெளியில் ஓடுறதுக்காக விட மாட்டேன். ஓகே, பாய். வண்டி எடுக்க வேண்டியதான். எல்லாம் ரெடி. ஏப்பா ஏன் நான் அவுத்து விட மாட்டேன். அவுத்துவிட்டா நீ எல்லா பக்கம் சுற்றுவேன். நான் கிளம்புறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சுத்தமாக ஃபியூல் இல்லை. இங்கே வேறு ஃபியூல் இண்டிகேட்டர் எப்படி ஒரே ஒரு பாயிண்ட், அது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஓகே, பாய். ஆரம்பமே அமர்க்கலாம். இங்கே பெட்ரோல் பங்க். இவங்களெல்லாம் எழுப்பணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை. இது திங்களூர் தாங்க. நேற்றுக்கு வந்து தேர் திருவிழா இங்கெல்லாம் பயங்கர இதாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ரைடு வந்து நேற்றுக்கு நைட்டு கிளம்ப வேண்டியது. ஆனால் வந்து விடாமல் மழை பெஞ்சு என்னையே ட்ரிப் போக விடாமல் பண்ணிவிட்டு இத்தனை பேர்த்தோட எல்லாம் சிரமப்பட்டாங்க. மழையில் நனைஞ்சி ரொம்ப கஷ்டம். பாருங்கள் இவ்வளோ கடைன்னு. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, இந்த இடத்துல ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. ஸ்டேஜ் தெரியுதுங்களா? ஒரு பாட்டு கூட பாடல, எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, போலாங்களா? ஜம்முன்னு ரெடி ஆகி வந்திருக்கீங்க. ஓகே, இங்கே பாருங்கள் அப்படியே ரோடே வந்து நனைஞ்சி நாஸ்தியாகி கிடக்குது. தொடர்ந்து நைட்டு மழைங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகி கரெக்டாக வெளியில் பைக் வர்றப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சது. சரி விட்டுரும் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாக தான் மழை. ஏன்னா பகல் டைமில் வந்து மழை பெய்கிறப்ப நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் நம்ம நைட்டில் போகிற இடம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ அது வந்து சமாளிக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டோம். நாங்கள் இன்றைக்கி நேற்றுக்கு நைட்டு போயிருந்தால் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதனால் அந்த இடத்த தவிர்த்துட்டோம். அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து தூத்துக்குடியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். மீதி அப்புறம் சொல்கிறேன். வாங்கோ வாங்கோ வாங்கறக்கு வாங்கோ. ஏய், நீங்கள் அடித்த ஆரல் நான் பயந்துட்டேன். எங்கே பாருங்க எப்படி வர்றாங்க. நண்பர்களே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் வண்டி எடுத்ததுலேருந்து 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னா அரவக்குறிச்சி தாண்டி நம்ம பைபாஸில் ஏறப்போகிறோம். இது எந்த பைபாஸ்ன்னு கேட்டுக்கிட்டால் மதுரை, கரூர் டு மதுரை பைபாஸ். அதில் தான் போக போகிறோம். இவ்வளோ நேரம் பெருசாக ஒன்றும் வீடியோவே எடுக்கல. ஒரு பிரேக் தேவைப்படுது. ஏன்னா 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். அதனால் ஒரு பிரேக் போட்டே ஆகணும். இதை கேப்சர் பண்ணால் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, நான் வேறு கேமராவில் செட்டிங்ஸ் மாற்றணும். நைட் லைட்னு வச்சுருக்கேன். வாவ், அப்படியே மழை இருக்கிறதுக்கும் அதில் அப்படியே மிஸ்ட்டு மூடி இருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. ஸ்பீடாக வந்துட்டுருக்குறேண்ணா. அப்படியே அடி தூக்கிட்டுங்களா அந்த காரை? கேப்டன் விஜயகாந்த். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாம் கிளம்புனதுலேருந்து ஒரு 165 கிலோமீட்டரு பக்கமாக தாண்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தி இருக்கிறோம். இது வரைக்கும் தொடர்ந்து அப்படி ஓட்டவே இல்லை. என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பிளான் போட்டது வந்து நேற்றுக்கு நைட்டே பிளான் போட்டது. அந்த பிளானை 2 வாரமாக போட்டது. அதை கடைசியாக முடிவு பண்ணி நேற்றுக்கு நைட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழைனாங்க. அதுபோக நம்ம திங்களூரோ இவர் இருக்கிற சிவகிரியோ அதெல்லாம் வந்து சங்ககிரியிலெல்லாம் ஃபுல்லாக மழை. அதனால் அப்படியே மாற்றிட்டு காலையில் கிளம்பினோம். இப்போவும் பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரிஸில் ஆகிட்டே தான் இருக்குது. எங்கேயுமே நிறுத்தலை. கிட்டத்தட்ட ஒரு 165 கிலோமீட்டர் அப்படியே வந்துட்டுருக்குறோம்.
எங்கே போக போகிறோன்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம தூத்துக்குடியில் ஒரு பெரிய செலிபிரிட்டி இருக்கார், அவர் வீட்டு ஃபங்க்ஷன். நீங்கள் வந்தே ஆகணும்னு ஒத்த காலில் நின்னார். சரி ரைட், அவர் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்குறோம். வேறு என்ன இல்லை, இப்போது இங்கேருந்து இன்னும் வந்து அங்கே ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கா, 200 கிலோமீட்டர் இருக்குது. வெயில் காலம், வெயிலுக்கு பயந்துட்டு தான் வந்து நாங்கள் நைட் ரைடே பிளான் பண்ணோம். இப்போ பகல்லையே பார்த்தீங்கன்னா நைட் ரைட் மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக ஒரு துளி கூட சூரிய வெளிச்சமே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வண்டியை பார்த்து, ஆனால் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. தலையும் பாருங்கள், புது ஹெல்மெட் வாங்கி வேறு லெவலில் செமையாக இருக்குது. ஆனால் செமையாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? இன்டர்கேமில் கனெக்ட் ஆனால் இவர் பேசுகிறது சுத்தமாகவே கேட்க மாட்டேங்குது. நான் பேசினாலும் அவருக்கு அது கரெக்டாக வரல, பூரா வின்னாய்ஸாக வருதுங்கிறாரு. நம்மளது பாருங்க, கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு அந்த ஹெல்மெட்டு. இது வந்து 3000 ரூபாய்க்கு ஆக்சரில் ஒன்று வச்சுருந்தார், அது நல்லா கேட்டுச்சு. இது வந்து 6000 ரூபா. 6000 ரூபா ஹெல்மெட் கரெக்டாக கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? வேஸ்ட்டா? இல்லை அது அதுக்குண்டானது, அது எக்ஸ்ட்ராஸ்னால் அதுக்குண்டான ஹெல்மெட் அது கரெக்டாக இருக்கும். நாம் வந்து அந்த இன்டர்கேம் அதெல்லாம் அது செட் ஆகலைங்க, அந்த ஹெல்மெட் செட் ஆகலை. ஆனால் பார்க்குறக்கு லுக்கு சூப்பராக இருக்குது. நம்மால் போட்டார்னா வேறு லெவலாக இருக்குது. செப்பலாங்களா? ஓகே, ஒரு 166 கிலோமீட்டரா 170 ஆச்சு. நிற்காமல் அடிச்சுட்டேங்க. அங்கே பெட்ரோல் போட்டு கிளப்புனது, அதுக்கப்புறம் எங்கேயுமே நிறுத்தவே இல்லை. ஆனால் கிளைமேட் வந்து இப்போ வரைக்கும் வேறு லெவலாக இருக்குங்க. லைட்டாக அப்படியே மழை தூரிக்கிட்டு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து திண்டுக்கல் தாண்டி மதுரை. போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. ஐயா, எங்கிட்ட லைசன்ஸ் இல்லையே. இருக்குது ஆனால் இல்லை. அவங்க வாட்டு சிவனே நின்றுருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. இந்த லைட்டாக வெளிச்சமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வருது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:40. இப்போ வரைக்கும் மழை வரல. நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு அப்படியே வெயில் பளிச்சுன்னு அடிக்கும். இன்றைக்கி எதுவுமே வரல. இந்த சம்மர் டைமில் எங்கேயுமே ரைடு போக முடியலைங்க. ஒவ்வொரு வேலை அப்படியே மாற்றி மாற்றி வந்துட்டுருக்குது. இந்த வெயிலை நினச்சா எப்படி அப்படியே நமக்கு புகஞ்சு போயிடுது, அந்த மாதிரி ஒரு வெயில். ஆனால் இன்றைக்கி 2 நாளாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது கிளைமேட்டு. அதுவும் குறிப்பாக வந்து நேற்றுக்கு ஈவினிங்லேருந்து பகல்லாம் போட்டு புழக்கடிச்சது வெயில். ஆனால் ஈவினிங் வந்து அப்படியே கிளைமேட் மாறிச்சு. இப்போ வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. நம்ம தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மதியம் ஒரு 2 மணிக்குள்ளே போயிடுவோம். நான்ஸ்டாப்பாக அடித்தோம்னா ஒரு 12 மணி 12:15 போயிடுவோம். ஆனால் வெயில் பொறுத்து தாங்க. இந்த மாதிரி கிளைமேட் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக அப்படியே போயிடலாம். எங்கேயும் டயர்ட் ஆகாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓ ஓ ஓ ஓ ஓ அண்ணே அண்ணே, ஹில்ஸ் எல்லாம் திண்டுக்கல் ஹில்ஸ் பாருங்க, செமையாக இருக்குது. ஏதோ இந்த பக்கமெல்லாம் மழை நல்லா பெய்யும் மோட்டோ இருக்குது. இப்போ சாப்பிட்ற கடையில் சன் டிவி நியூஸ் பார்த்தேன். ஏதோ தமிழகத்தில் 2 நாட்களுக்கு ஏதோ மழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு நியூஸ் போட்டாங்க. புயல் வருதாமா, ஏதோ சென்னையா பாண்டியா. ஸோ இப்படியே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பேருக்கு தான் பைபாஸு, ஆனால் சும்மா ஒட்டி 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 வண்டி பயங்கரமாக போயிட்டுருக்குது. சண்டேங்கிறதுனால என்னன்னு தெரில. சுதாகர் சொல்ல மாதிரி, டேய் எல்லாம் எங்கடா போகிறீங்க, எல்லாம் எங்கே தான் போகிறீங்க, கூட்டமாக போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேகம். அர்பன் க்ரூசர் ஒரே வண்டியை 2 கம்பெனியில் 2 பேரில் விட்டு மக்களை முட்டாளாக்குறாங்க. தினேஷ் நானும் பார்த்தீங்கன்னா இன்டர்காமில் கனெக்ட் ஆகிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இந்த ட்ரிப்பில் பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் வாங்கியிருக்கிற அந்த ஹெல்மெட்டில் அந்த இன்டர்காம் கரெக்டாக செட் ஆகலை. அவர் பேசுகிறதே வந்து ஒன்றுமே நமக்கே கரெக்டாக அந்த பிரேக் ஆகி கேட்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் பேசுகிறப்ப என்னங்க என்னங்க என்ன எனக்கு ஐயோ சாமி கட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு இன்டர்காம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஆக்சர் எக்ஸ்கிராஸ் வாங்காதீங்க. ஏன்னா பழைய ஆக்சர் ஹெல்மெட்டில் நல்லா இருந்தது, இதில் அந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் இது ஒரு சும்மா ஒரு சின்ன செய்தி தான். மதுரை தாண்டிட்டோமா ப்ரோ? மதுரை தாண்டிட்டோமா? மதுரை தாண்டிட்டோமா? தாண்டிட்டு இருக்கோம். அப்போ மதுரைக்குள்ளே இருக்கோம், மதுரைக்கு வெளியே இருக்கோம். ஓகே, இப்போது வண்டி எடுத்ததுலேருந்து 195 கிலோமீட்டர். இந்த மாதிரி கிளைமேட்டாக இருந்ததுன்னா எம்புட்டு தூரம் வேணாலும் போகலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எம்புட்டு தூரம் வேணாலும் போகலாம்.
மதுரை ஸ்லாங். மதுரைக்கு பக்கமாக போயிட்டுருக்கோம். மதுரைக்கு இடையில அவுட்டரில் போயிட்டுருக்கோம். கியா ஷோரூம். ராஸ் கியா நியாரியா பஞ்ச் டாடா பஞ்ச் போயிட்டுருக்கா. ஏய் செம்ம பந்தவா இருக்குடா. ஏய் மாஸ்ரா ஹைவேஸில் வந்து இந்த மாதிரி போகிறது கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. ஏதாவது ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் ஒரு நார்மலாக ஒரு 30 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கிறப்போ இந்த மாதிரி காரில் வந்து நின்றுட்டு போகலாம். இப்போ ஹைவேஸு இப்போ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கார் வந்து ஒரு 80ல் போயிட்டுருக்கும் மினிமம் நான் சொல்கிறது. அந்த இடத்துல அவன் அப்படி நின்றுட்டு போகிறப்போ ஏதாவது காற்று இது அடித்தாவோ சம்திங் ஏதாவது ப்ராப்ளம்னா சேஃப்டி கிடையாது. அப்புறம் நீ எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்னா குழந்தைகிட்ட நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். ஏதாவது பெரிய ஆளாக இருந்தால் கூட திட்டலாம், ஏன்னா அறிவில்லையான்னு. அவன் ரொம்ப சின்ன பையன், ஒரு 6th படிப்போம் போல் இருக்குது, அவனுக்கு என்ன தெரியும். சரி அதனால் நாம் பேசுகிறது கேட்காது, சும்மா தம்ஸ்அப் மட்டும் காட்டிட்டு சேஃப்டி இல்லைங்கிறது அவனுக்கு கீழே உட்காந்துருக்கிற பேரண்ட்டு தான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு வேளை சேஃப்டியாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, சொல்ல வேண்டியது என் கடமை. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 225 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். என்னது வேறு லோ ஃபியூல் கதறிக்கிட்டே இருக்குது. இந்த வண்டி ரொம்ப ஏதோ ஒரு எரராட் இருக்குங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 870 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடிச்சது. என்ன கேட்டால் அந்த லாஸ்ட்டு கோடில் பிளிங்க் ஆகிடுது. அப்போ சுத்தமாக பெட்ரோலே இல்லைங்கிறது தான் காரணம். ஆனால் பிடிச்சா 8.5 லிட்டர் தான் பிடிக்குது. கேட்டால் டேங்கு 12 லிட்டருங்கிறாங்க. அப்போ 3.5 லிட்டர் ஒழிச்சு வச்சு இந்த ரெட் சிம்பிள் பிளிங்க் ஆகுது. ஒன்றும் புரியல. அதனால் இந்த டைம் நான் என்ன பிளிங்க் ஆனாலும் சரி எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டிடலான்னு பார்க்குறேன். இந்த பக்கம் ரைட் சைட் போனால் ஆலங்குளம் 4 கிலோமீட்டர். யாருக்கு விசில் அடிக்கிறாருன்னு தெரில. என்னடா நமக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. மதுரமல்லியா வைக்கிறாங்க. நாம் யாருக்கு வாங்கிட்டு போகிறதுங்க. திருச்சி 140 கிலோமீட்டர். தூத்துக்குடி துறைமுகம் 141 கிலோமீட்டர் ரைட் சைடு போயிருக்கு. அப்போ தூத்துக்குடின்னு போட்டு ரைட் சைடு போட்டிருக்குங்க. யோ தூத்துக்குடியில் தான் தூத்துக்குடி துறைமுகம் இருக்குது, வேறு பக்கமாக இருக்குது, நீ வேறு. ஆமாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது. திருச்செந்தூர் கோவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 169 கிலோமீட்டர் ஒன்லி. ஆனால் சத்தியமாக எதிர்பார்க்கல. டைம் 9:20. ஒரு துளி வெயில் கூட இப்போ வரைக்கும் பார்க்கல, அந்த வெளிச்சத்தையே பார்க்கல. செம. நான் வந்து சம்மரில் தான் இருக்கிறேனா இல்லை வின்டர் சீசனில் இருக்கிறேனான்னு எனக்கே தெரியல. அப்படி ஒரு கிளைமேட். புயலுக்கு நன்றி. அந்த இடம் தான் ரோடு கொஞ்சம் சுமாராக இருந்துருது. இந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல. யாருமே பார்க்க மாட்டாங்க இங்கே. ஐயோ சாமி, பின்னாடி வர்றவர் நண்பர் புலம்பிகிட்டே வர்றாரு. சைடு மிரரே பார்க்க மாட்டேங்கிறாங்க, டக்குன்னு ஏறுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. இது மதுரையா? சரி மதுரை தாண்டிட்டோம், மதுரை ஏரியாயா, இங்கெல்லாம் அப்படிதாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களாம் ரெகுலராக போகிறவங்க அப்படி தான் வருவாங்க. நம்ம தான் பார்த்து போகணும். லிமிட்டட் ஸ்பீடில் போயிட்டோம்னா எப்படி போனால் பிரச்சனை இல்லை. அண்ணன் பார்த்தீங்களா, சூப்பர்ண்ணே, அருமண்ணே. கண்டென்ட் கொடுத்துடாதண்ணே. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. திரும்பி வேறு வரணும். ஏகப்பட்ட வேலைகள் காத்து கிடக்குது. நீங்கள் வாட்டுக்கு கொல்லிக்காமல் ரைட்டில் டபக்குன்னு பூந்துட்டார். கொஞ்சம் நாம் கவனமாக போகணும். சக்தி நீட் அகாடமி. நீட்டை ஒழிப்போம். ஒரு சொல் வெல்லும், அதே போல் ஒரு சொல் கொல்லும். ஐயோ சாமி, இது அரசியல் இல்லை. என்னமோ நீட் ஒழிப்போங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம திங்களூரில் இது நடந்த நிகழ்ச்சி. நான் ஒன்றும் இட்டுக்கட்டல, யாருக்கு எதிராகவும் பேசலை. ஒருத்தர் வந்து தறி ஓட்டிகிட்ருக்காரு. அதாவது தறி ஓட்டிகிட்ருக்காரு மீன் தறிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காரு. அவரோட பொண்ணு ரொம்ப புவர் ஃபேமிலி. ஆனால் அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு. இப்போது மெடிக்கல் சீட்டு கிடச்சி அந்த பொண்ணு படிச்சிட்ருக்குது. அவங்கெல்லாம் நினச்சா கூட அந்த ஒரு வாழ்க்கை, அந்த டாக்டர் படிப்புங்கிறது படிக்கவே முடியாது. ஆனால் அந்த பொண்ணு படிச்சிட்ருக்குது. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம். ஆனால் வேறு என்னென்ன பிரச்சனை வரும்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. நிறையா சொல்கிறாங்க, பட் அது ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிச்சுட்டாங்க. இன்னும் அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் நினைக்கிறேன் முடிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஒரு டாக்டர். சூப்பரில் பெரிய மினிஸ்டர் குழந்தைகளே வந்து நீட்டை பாஸ் பண்ண முடியாமல் எல்லாம் வெளிநாடு போய் படிச்சுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியலையே. இப்படி நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதுதான் எதிரிகளுடைய ஒரே நோக்கம். உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது.
ஒரு சின்ன விஷயம், இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஹார்பருக்கு ஒரு 100 கிலோமீட்டர் சம்திங் அதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த சைடும் பார்க்குறேன், இந்த சைடும் பார்க்குறேன், எவ்வளோ இடம் தெரியுங்களா? அதாவது உபயோகம் இல்லாமல் முள்புதர் போட்டு அந்த மாதிரி இருக்குது. கடலும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இப்போ எல்லா பெரிய கம்பெனியுமே வந்து சென்னையை சுற்றியே எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஒரு 5000 கம்பெனியில் ஒரு 1000 கம்பெனி கொண்டு வந்து இங்கே போட்டாங்கன்னா, அதாவது கடலும் பக்கத்தில் தானே இருக்குது, உங்களுக்கு ஹார்பர் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படி டெவலப் ஆக வாய்ப்பு இல்லையே என்ன? ஏன்னா சென்னைன்னு ஒரு இடத்துலையே போட்டு எல்லாம் அந்த இடத்துல மூச்சு விட கூட இடம் இல்லாத அளவுக்கு நெருக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி இடமெல்லாம் டெவலப் ஆகாமல் அப்படியே சும்மா கிடக்குது இடம்லாம். வேறு ஏதாவது காடுகள்லாம் பாருங்கள், கண்ணு கெட்டினது ஒரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூரா வந்து முள்ளு தான், வேலி தான். எல்லா மக்களும் இங்கேருந்து போய் எல்லாருமே சென்னை நோக்கி போயிட்டு, அப்புறம் ஏதாவது ஒரு விசேஷம் பண்டிகை காலம்னா எல்லாரும் அங்கேருந்து ஒட்டுக்காக கிளம்பி வந்து திரும்ப ஒன்றா போயிட்டு எவ்வளோ பெரிய சிரமம். அதுக்கு இந்த மாதிரி இருந்துட்டால் நிறைய பேர் போக மாட்டாங்களே. எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் பார்த்ததோ படித்ததோ ஏதோ ஒன்று. இங்கே இருக்கிற மக்கள் மற்ற இடங்களுக்கு எல்லாத்துக்கும் வருவாய் பகிர்ந்து கொடுக்கப்படும். நல்லது தானே? தெரில, நீங்கள் அதை பற்றி நான் என்ன தப்பாக சொல்கிறேன்னு தெரில, சரியாக சொல்கிறேனான்னு தெரியல. கமெண்டில் சொல்லுங்கள். வாட் அ ஹேர் ஸ்டைல் ப்ரோ. பெட்ரோல் பிளிங்க் ஆகுது. பெட்ரோல் இல்லை, உடனடியாக அடிக்க வேண்டும். 270 8.5 லிட்டருக்கு ஒரு 250 கிலோமீட்டர் கிடச்சிருக்குதுன்னு போட்டால் கூட 30ங்க. அண்ணன் கிடைக்கிற பக்கமெல்லாம் ஓட்ட வேண்டியதாக. கேட்டால் என்னச்சே எங்களுக்கு தான்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. முன்னாடி வந்து நான் வந்து திருச்செந்தூர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ எல்லாமே புது ரோடு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாமே புது ரோடு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு 30-35 கிலோமீட்டர் இதே மாதிரி. ஆனால் என்ன சென்ட்ரல் அந்த இன்னும் அந்த மார்க்கிங் எல்லாம் பண்ணவே இல்லை. இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க போல். சூப்பராக இருக்குது ரோடு. எங்கேயுமே நாங்கள் ஸ்லோ ஆகலை, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகநேரி, திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இடம். அதுக்கு சரியாக இன்னும் ஒரு 103 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்தது. நான் அடிக்காமல் திமிர் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்தியன் ஆயில் வேண்டாம், வேறு பக்கம் அடிச்சுக்கலான்னு. இப்போ அது தாண்டியே நான் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வந்துட்டேன். இன்னும் ஒரு பெட்ரோல் பங்கோட காணோம். நீ வேறு ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஏன்னா பிளிங்க் ஆனதுக்கப்புறமே கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். விளாத்திக்குளம், இங்கே தான் பந்தல்குடி விளாத்திக்குளம்லாம் இருக்கான். ஐயோ ஐயோ சார், போலாங்க சார், போலாம். தேங்க்ஸ். ஓகே ஓகே, வாங்க வாங்க. ஓகே, என்ன தான் நம்மக்கிட்ட லைசன்ஸு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட போலீஸ்காரங்களை பார்த்தா சின்ன டர்ச் ஆகுது. ஏன்னா நான் எல்லா ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா இந்த பரிவாகன்கிற ஆப்பில் தான் வச்சுருக்கேன். பரிவாகன் ஆப் யூஸ் பண்ணுற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டான நேரத்தில் அது ஓப்பனே ஆகாது. இப்போவும் அப்படி தான் ஆச்சு. ஆனால் நல்ல வேலை ஒரு 5-6 டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் ஆகிடுச்சு. லைசன்ஸ் மட்டும் கேட்டாங்க, லைசன்ஸை காமிச்சோம். எங்கேருந்து வர்றீங்க, எங்கே போகிறீங்க, ஃபோன் நம்பர், இது மட்டும்தான் கேட்டாங்க. வேறு எதுவுமே கேட்கல. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் வந்தோம்னாவே, ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டு வந்தாவே குறுக்காட்ட மாட்டாங்க. இந்த நாய்களை குறுக்காட்டி என்ன பண்ணுறது, இவனுக்கிட்ட எல்லாமே பக்காவாக வச்சுருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போல்லாம் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. பரவாயில்ல. மொத்தமாக 306 கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. ஏன்னா வண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் 2 வண்டியிலுமே பெட்ரோல் இல்லை. அதனால் யூடர்ன் போட்டு நாங்கள் இந்தியன் ஆயிலுக்கு போகிறோம். அப்படியே வந்து வந்தது பங்க் வந்தது. இந்தியன் ஆயில் அடிக்க வேணாம், நம்ம ஹெச்பி இல்லைனா பாரத்தில் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணால் கடைசியில் பார்த்தா எங்களுக்கு இதுதான் கிடச்சிது. ஃபுல் டேங்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 306 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 306 டிவைட் பை 10.65 லிட்டர்ஸ், 28 லிட்டர், 28 தான் கிடைக்குது. ஆனால் இதில் பாருங்க 33 கிடைக்குதுன்னு போட்டிருக்குது. டே,
என்னங்கடா தயாரிக்கிறீங்க, என்னடா ஒரு ஆவரேஜ் இது? ஃபுல் டு ஃபுல்லு 306 கிலோமீட்டர் ஓட்டி செக் பண்ணிக்கிறேன். 28.73 தான் கிடைக்குது. 29ன்னு கூட வச்சுக்கோங்க. இதுதான் ஹைவேஸ் மைலேஜ். வண்டி வெயிட் குறைஞ்சாலாம் ஒன்றும் மைலேஜ் எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. இவன் டுபாக்கூர். ஆனால் இங்கே வேறு 33ன்னு போட்டு வச்சுருக்கான். இதை நம்பி ஓட்டிகிட்டு இருந்தா நீ இதை விட ஒரு மைலேஜ் உங்களுக்கு செக் பண்ணி சொல்ல முடியாது. ஃபுல் டேங்க் அடித்தாலும் 306 கிலோமீட்டர். அதை ஆல்மோஸ்ட்டு ட்ரை ஆகிற கண்டிஷன். இவ்வளோ தான் மைலேஜ் கிடைக்குது. இந்த முன்னாடி பார்த்தா இந்த ஊர் சுமாராக இருந்தாலுமே இந்த ஊரோட பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊர் பேர் பார்த்தீங்கன்னா எப்போதும் வென்றான். செமையாக இருக்குது. எப்படி கூப்பிடுவாங்க அந்த ஊர்? எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் எப்போதும் வென்றான் அப்படின்பானா அப்படின்னு சொல்லுவாங்களா? எப்போதும் வென்றான். சூப்பராக இருக்குது. போக விடுவாங்களா? எவ்வளோ அகலமாக ரோடு ஃபுல்லாக போயிட்டு அப்படியே ஹாலிவுட் படத்தில் வர்ற மாதிரி அடியில் பூந்து போயிடலாமா? விடுவாரா? கேட்டு பார்ப்போமா? இவரே ஃபோன் பேசிட்டு தான் போயிட்டுருக்கார். அவன் பாரு ஏதாச்சும் போக சொல்கிறான்னா ஒன்று. ஸோ சாமி போடா பேசினா அவன் பாட்டுக்கு பேசிடு. ஏதாவது சிக்னல் காட்டணும்ல. ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனை பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன். அவன் எஸ்காட்டுக்கு போகிற வண்டி அதெல்லாம். என்ன பார்த்தி ப்ரோ என்ன ப்ரோ என்ன ரெஸ்பெக்ட் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா, நான் அப்படி தான் பேசணும். இப்போ ரெஸ்பெக்டோடு தான் பேசணும்னு நினைப்பேன். சம்டைம் அந்த ஃப்ளோ இந்த சூழ்நிலை ஒரு இப்போ நிறுத்தாமல் 165 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம். அது ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் அவரோட அந்த வேலையை பார்க்காம வேறு ஏதோ நானும் ஹார்ன் அடித்து பார்க்குறேன். அவர் சுத்தமாக திரும்பவே மாட்டேங்கிறாரு. இப்படி சைடில் ஒரு வண்டி வருதே போக சொல்லலாமா வேணாமா ஒன்றும் சொல்லவே இல்லை. அதனால் அந்த மாதிரி டைமில் எனக்கு அந்த மாதிரி வேர்டு வந்துடும். ஓட்டப்பிடாரமா டிக்கி வலிக்குதுங்க. ரொம்ப நேரமாக நிறுத்தாமல் ஓட்டிகிட்டே வர்றதுனால அப்புறம் ஏன் நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? நானும் பார்க்குறேன் இந்த பக்கமெல்லாம் ஒரு டீ கடை ஒன்றுமே இல்லை. இந்த ரோட்டில் மட்டும் எல்லாம் அப்படியே காலியாக கிடக்குது. தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எனக்கு முன்னாடி ஒருத்தம் போகிறோம்டா. தமிழ்நாடு அரசு. ஐயோ ஓகே. இப்போ நாம் கடல் பிரதேசத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆனால் மேப்பில் பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. ஓ பக்கத்தில் தான் இருக்குது. எங்கே? எஸ் நமக்கு லெஃப்ட் சைடு தான் கடல் இருக்குது. ஓகேவா? இது அங்கே ஒரு போர்டு பார்த்தேன் நான். வஉசி துறைமுகம் 25 கிலோமீட்டர்னு போட்டிருந்தது. வஉசி துறைமுகம். ஆனால் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கப்பலோட்டிய தமிழன்னு பேர் எடுத்தவரை. ஓ அவர் இங்கே தானா? இல்லை அந்த துறைமுகத்துக்கு பேர் அப்படி வச்சுருக்காங்களா தெரில. ஹார்பர் பக்கத்தில் இருக்கும் போல் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். எல்லா பக்கமே இந்த கண்டெய்னராக வந்துட்டுருக்கு. மேலே ஏறவா? மேலே இப்படி காட்டுது. எப்பா இந்த மண்ணே வேறு மாதிரியாக இருக்குது. ஒரு இடமே வந்து வேறு ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு தெரியுது. நம்ம ஏரியாவில் வேறு மாதிரியாக இருந்துட்டு இங்கே வேறு மாதிரியாக இருக்குது. நம்ம இந்த ரவுண்டானா ஃபுல்லாக ரைட் எடுக்கணும். TN69 எஸ் தூத்துக்குடி. TN69 என்கிட்ட ஒரு வண்டி இந்த தூத்துக்குடி வந்து எடுத்துகிட்டு போனேன் நான். அது எஸ்டீம் ஒன்று வச்சுருந்தேன் அந்த வண்டி. வாவ் இந்த இடமே சூப்பராக இருக்குது பாருங்கள். உப்பு வயல்கள் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு லைட்டாக ஒரு பேட் ஸ்மெல் வருது. இந்த இடத்துலையே இருந்தோம்னா பழகிடுன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்தனால அந்த வாசம் அடிக்குது. இந்த உப்பு தான் நாம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்றோமா என்ன? இங்கே வெளியில் அவுட்டர்லேருந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருந்தது. அந்த சிட்டிக்குள்ளே பூந்த உடனே ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. பூரா பாட்டுகள். அதாவது இந்த குழிக்கு தப்பிச்சு ஓட்டுற பேர் வழியில் யாராச்சும் மேலே இடிக்கிற மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்காங்க. இங்கே லோக்கலில் நிறைய பேர்த்துக்கு அது தெரியுது எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நாம் அவங்கள நம்பி அவங்க பின்னாடி போனோம்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகிடும் போல் இருக்குது. நாங்கள் கரெக்டாக ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். அது வந்து 22 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேவா? ஒரு வழியாக பார்த்தா ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து புக் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. காலையில் ஜில்லுன்னு ரைடு வந்தோமா, இங்கே வந்தால் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்னங்கிறாங்க, இன்றைக்கி நல்லா இருக்குது கிளைமேட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒன்றும் தெரில. ஈவினிங் 5 மணிக்கு தான் ஃபங்க்ஷன்.
நான் யார் என்னென்ன சொல்லல, நான் என் வீடியோ வர்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம காயல் ப்ரோ, காயல் 92 ரைடர்ஸ், அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும்னு ரொம்ப இது பண்ணார். அதுக்காக நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். இங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நிழல் வேறு இருக்குது. பைக் எங்கே கொண்டு வந்து விடலான்னா ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறாங்க. கூலிங் வந்துச்சு ப்ரோ, லைட்டாக கூலிங் வந்துச்சு. நான் கதவை சாத்திட்டு உள்ள 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15. ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே சின்ன குட்டி தூக்கம் போட்டோம்னா ரெடி ஆகிடுவோம். ஓகேவா? நம்ம காயல் ஜெகதீஷ் பொண்ணோட தவனிஸ் இருக்குதான் நாங்கள் போயிருந்தோம். சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. நான் இதுக்கு மேலே எதுவும் பேச போகிறதில்ல, நீங்களே பாருங்கள். நம்ம தேட்டர் ஸ்க்ரீனில் பாருங்க.